நம்மக்கிட்ட ஒரு கேள்வி, என்ன கேள்வி கேட்டாலும் நம்மகிட்ட பதில் இருக்கும். நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ஆமாம், இல்லை. என்ன படிச்சிருக்கீங்க? எல்லாத்துக்கும் பதில் இருக்கும். உங்ககிட்ட பணம் இருக்கா? உங்ககிட்ட வீடு இருக்கா? உங்ககிட்ட வண்டி இருக்கா? இந்த எந்த கேள்வி முன் வச்சாலும் நம்ம அதுக்கு ஒரு பதில் வச்சுருப்போம். எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கும் தானே. ஒரு கேள்விக்கு மட்டும் நமக்கு பதிலுக்கு பதிலாக கோபம் வரும். உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம பதில் என்னவா இருக்கும்? காது கேளாத ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காரு அப்படின்னா அவருக்கு மியூசிக்கில் அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இதெல்லாம் காமன் சென்ஸ். காமன் சென்ஸை உடைக்கிறதா என்னுடைய ஆகப்பெரிய விஷயம். அதை எல்லோரும் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒருத்தர் 2 பேர் மட்டும் சாதனையாளர்கள் இல்லை, அத்தனை பேரும் செய்ய நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னாரு. அந்த இடத்தில் எனக்கு அழகாக தெரிந்த ஒரு மனிதர் ஹேமச்சந்திரன். அறிவாக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கொண்டாடப்படுறாங்களா? ஹிட்லர் கூட அறிவாதான் சார் இருந்தான். அதனால் அறிவு எல்லா நேரத்திலும் கொண்டாடப்பட்டுறாது. அந்த அறிவை அவர் எப்படி பயன்படுத்துகிறார், அந்த அறிவை இந்த சமூகத்திற்கு பயன்படுத்துகிறாரா, அந்த அறிவு என்ன விதமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதுல கூடுதலாக ஒரு விஷயம் சேர்ந்ததுன்னா அதுதான் இன்னைக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். அறம் சார்ந்த மனிதராக இருக்கணும். அறிவோடு சேர்ந்து அறம் சேரும்போது ஆகப்பெரிய மனிதனாக அவர் மாறுகிறார். வாசிப்பு ஒன்றுதான் மிக முக்கியமானது. ஒருத்தரை பக்குவப்படுத்தக்கூடியதும் வாழ்க்கையில மேம்படுத்தக்கூடியதும் வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடியதும் இந்த வாசிப்பை தவிர்த்து வேற ஒன்றிலையும் வர முடியாது. 30 செகண்ட்ல ஒரு ரீல்ல இந்த எமோஷனை கொடுத்துடலாம். ஆனா ஒவ்வொரு வரியிலும் வரக்கூடிய உணர்வுகளை நம்மளால தர முடியாது. அறிவே அழகு, அதுவே அதிகாரம். இதை நான் உறுதியா நம்புறேன். அதுக்கான பல மனிதர்களை நான் சந்தித்து கொண்டே இருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய முகங்களாக, தமிழ்நாட்டினுடைய ஆளுமைகளாக, உலக அரங்கில் ஆகச்சிறந்த ஆளுமைகளாக இருக்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்தவர்களோட நான் உரையாடி கொண்டே இருக்கிறேன். கடந்த 2 ஆண்டுகள் என்னுடைய உரையாடல்களில் அப்படியானவர் நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கிறேன். அதிலிருந்து தான் நான் இந்த விஷயத்தை நான் முன்வைக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சிறுகதைகளை ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு நான் தலைப்புக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஒரு இளைஞன் 1980களில் நடக்கிறதாக ஒரு சிறுகதை. யார் எழுதினாங்க என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். சொல்லும் போதே உங்களில் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யாருடைய சிறுகதையாக இருக்க முடியும்னு. 1980களில் கரிசல் காட்டில் நடக்கக்கூடிய ஒரு சிறுகதை. அங்கே இருக்கக்கூடிய இளைஞன் ஒரு பட்டதாரி இளைஞன். அவனுக்கு அந்த காட்சி எப்படி தொடங்குதுன்னா, அப்பா அம்மா இந்த 2 உறவுகளை பற்றி தான் அந்த ஆசிரியர், அந்த எழுத்தாளர் ஆரம்பிக்கிறாரு. அந்த இளைஞனுக்கு பொதுவாக அப்பா கிட்ட ஒரு ரசனையே இல்லாத மனிதராக இருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த இளைஞனுக்கு இருக்கு. ஒரு புத்தகத்துக்குள்ள மயிலிறக வைக்கிறோம், அந்த மயிலிறகு குட்டி போடுது அப்படின்லாம் சொல்லும்போது அதை அழகியலோட ரசனையோட பார்க்க வேண்டிய அப்பா ஒரு காலத்தில் அப்படி பார்த்தது இல்லையே. எப்போ பார்த்தாலும் ஒரு வேகமாக இருக்காரு, கோபமாக இருக்காரு, எரிஞ்சு விடுறாரு, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துறதில்ல. எப்பவும் அவர்கிட்டேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தடித்த வார்த்தைகளாக இருக்கு. இல்லைன்னா அன்பாக இருக்க மாட்டேங்கிறாரு, பாசமாக இருக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த இளைஞனுக்கு எப்பவுமே உண்டு. ஆனால் மாறா அம்மா எப்பவுமே நல்ல வார்த்தைகளை, தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை, அழகான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அம்மா மாதிரி ஒரு கனிவான ஒருத்தரை பார்க்க முடியாது. அப்பா ரொம்ப கடினமான மனிதராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த இளைஞனுடைய ஒரு புரிதலாக இருக்குது. அங்கேருந்து தான் அந்த சிறுகதை தொடங்குது. அப்போ அந்த அப்பா சொல்கிறாருப்பா, நீ படித்து கலெக்டர் உத்தியோகத்துக்கு போகிறதெல்லாம் போதும், நீ டிகிரி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஒன்றும் வேலைக்கு போகிற மாதிரி தெரியல. நாளை காலைல தீப்பெட்டி தொழிற்சாலையில் சொல்லியிருக்கிறேன், நேராக அங்கே போய் வேலைக்கு போய்ட்டு அண்ணாச்சிக்கிட்ட நான் சொல்லியிருக்கேங்கிறாரு. அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகிறாரு இந்த இளைஞர். அங்கே அந்த முதலாளியை பார்க்குறாரு. அவர்கிட்ட தன்னுடைய நான் இந்த மாதிரி டிகிரி முடிச்சிருக்கிறேன், இந்த மாதிரியான என்னுடைய தகுதிகள் இதெல்லாம் சொல்கிறாரு. அங்கே போகும்போதே அங்கே இருக்கக்கூடிய அந்த சூப்பர்வைசர் முருகேசன் ஒருத்தர், அண்ணாச்சியோட மகனா நீங்கள் வாங்க, வேலுசாமின்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா, கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு இந்த சிறுகதையை படித்து, அவருடைய மகனா வாங்கன்னு அன்போட வரவேற்கிறாரு. அவரை அவருக்கு ரொம்ப, அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஒரு நிறைவாக இருக்குது. அம்மாவுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்மளை பையனை ஒரு டிகிரி படிச்சுட்டு அந்த பையனை போய் தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு வேலைக்கு அனுப்புறதுக்காக அதை படிக்க வச்சோம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல அப்பா சொல்கிறாரு, அந்த டிகிரி ட்ரங்கு பெட்டியில் தானே அமைதியாக இருக்குது, போய் வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறாரு. இவனுக்கும் இந்த இளைஞனுக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்ம வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த வேலைக்கு போகிறாரு. அங்கே தொடங்குது அந்த நாள். ஒரு நாள் தான், அந்த ஒரு நாளுடைய முடிவு தான் அந்த சிறுகதை. ரொம்ப அற்புதமாக அதை கொண்டு வந்திருப்பாரு. உணர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை அது. அப்போ அந்த காலையில் அந்த நாளை தொடங்கும் போது அவனுக்கு அவ்வளோ உற்சாகமாக இருக்குது. அந்த சூப்பர்வைசர் முருகேசன் சொல்கிறார், அவருக்கான வேலைகள் எல்லாம் சொல்கிறார், என்ன செய்யணுங்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வேற ஒரு வேலைக்கு போய்ட்டார். அந்த இடத்துல இதில் நிறைய ஒவ்வொரு வரியிலும் எழுத்தாளருடைய பல்வேறு பார்வைகள் இதில் இருக்கும். அந்த காலகட்டத்தை பதிவு பண்ணுவார், ஒவ்வொருத்தரோட உணர்வுகளை சொல்வார். அந்த இளைஞனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான உணர்வுகளையும் அந்த ஒவ்வொரு வரியிலும் வந்துக்கிட்டே இருக்கும். நான் காலத்தின் அருமை கருதி ரொம்ப சுருக்கமாக சப்ஜெக்டை மட்டும் வர்றேன்.
அப்போ அந்த முதலாளிக்கு வந்து தேடுறாரு, அந்த முருகேசனை தேடுறாரு. முருகேசன் வெளியில் வேலையாக போய்ட்டுறாரு. இப்போ முதலாளி கூப்பிட்டு, இப்போ நம்ம ஒரு டிராஃப்ட் எழுதணும் நம்மளோட எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு. அது ஒரு நீ தான் உனக்கு டைப்பிங்லாம் தெரியும்ல, ஆங்கிலம் தெரியும் தானே, நீனே இந்த டிராஃப்ட் எழுதுன்றாரு. இவர் போய் எழுதி அந்த டிராஃப்ட் எழுதி கொண்டு போய் முதலாளிகிட்ட கொடுத்துறாரு. கொடுக்கும்போது அவருக்கு ஒரு நம்மளுடைய ஆங்கில அறிவெல்லாம் அவருக்கு புரியுமா, நம்மளோட எக்ஸ்பர்டைஸ் புரிஞ்சிருக்குமா அப்படிங்கிற எண்ணத்தோடலாம் அந்த இளைஞன் இருக்கான். இதெல்லாம் அப்படியே கூடவே போயிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு திரும்ப அடுத்த வேலை வருது. இன்னைக்கு வார கூலி, அந்த காலகட்டங்களில் வாரம் தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான வார ஊதியம் கொடுக்கறதுன்னு இருக்கும். அப்போ அந்த ஊதியத்தை கணக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ஜரை கொண்டு வந்து ஊதியத்தை கணக்கிட சொல்கிறாங்க. அந்த வேலைகளை பார்க்குறாரு. ஒரு பெரிய நீளமான ஒரு பட்டியல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பக்கம் இருக்குது. அந்த பக்கத்தில் அவங்க எத்தனை தீப்பெட்டிகளை அவங்க பண்ணியிருக்காங்க, அதுக்கான எவ்வளவு ஊதியம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு போட்டுட்டு இருக்கிறாரு. இது நீண்ட நேரம் போகுது. இது கடையில் முதலாளி மீண்டும் அழைக்கிறாரு, முருகேசா அப்படின்னு அழைக்கிறாரு சூப்பர்வைசர். ஆனால் அவர் இன்னும் வரல. அவன் இன்னும் வரலையாப்பா, இன்னைக்கு வந்து நம்ம செக்கை கேஷ் பண்ணணும், இன்னைக்கு ஊதியத்தை கொடுக்கணும், நீ பேசாமல் பேங்க்குக்கு போயிட்டு வந்துரு அப்படிங்கிறாரு. வங்கிக்கு போகிறாரு, சைக்கிள் எடுத்துகிட்டு போங்கிறாரு. சைக்கிளில் போகிறதே அவருக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. வங்கிக்கு போகிறாரு. வங்கியில் இருக்கக்கூடிய உணர்வுகள் இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். இந்த சிறுகதையை நீங்கள் வந்து எத்தனை முறை படித்தாலும் நிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு சிறுகதையாக இருக்கும். இப்போ வங்கிக்கு போய் வங்கி வேலையை முடிச்சுட்டு இந்த இளைஞன் திரும்ப வர்றான். வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகும் அடுத்த வேலை தொடருது. கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும், மதியம் 3 மணி வரைக்கும் அடுத்துன்னு வேலை வந்து கொண்டே இருக்கிறது. மதிய உணவுக்கான நேரம், ஆனால் அதுக்கான நேரம் கிடைக்கல. ஏன்னா முருகேசன் வெளில போனவர் வரவே இல்லை. அவருடைய வேலைகள் எல்லாத்தையும் இவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பசி அவருக்கு வந்து வயிற்ற கிள்ளுது, தலைவலி கூடுது. இந்த காட்சிகளையும் கூடவே சொல்லிட்டு இருக்காரு, உணர்வுகள் என்னவா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் முடிச்சு அதுக்கு பிறகு மீண்டும் வந்து 3 மணிக்கு மேலே முருகேசனை வந்து பாரு தான் யோசிக்கிறாரு. அடுத்த வேலையை கொடுக்கும்போது இவன் தயங்கி நிற்கிறப்ப யோசிக்கிறார், ஐயோ நீ சாப்பிடலையா பண்ணோம், மதிய உணவை முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மதிய உணவை முடிக்கிறதுக்காக இவர் அனுப்புறாரு முருகேசன். அவர் போய் மதிய உணவு முடிச்சுட்டு வர்றாரு. வந்த பிறகு மீண்டும் ஊதியம் கொடுக்கணும். அடுத்த வேலை, நீங்கள் வந்து பட்டியலை எடுத்துகிட்டு வா, நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தராக ஊதியத்தை கொடுத்துடலான்றாங்க. ஊதியத்தை கொடுக்கும்போதே அதுக்கு பிறகு ஒரு 5-6 கடிதங்களை இன்றைக்கே டிஸ்பாச் பண்ணணுன்றார் முருகேசனை. போஸ்ட் பாக்ஸுக்கு 6 மணிக்குள்ளே போகணும்ப்பா, நீ வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போங்கிறாரு. மீண்டும் இந்த பயணம் ஒரு நாளோட அடுத்தடுத்த வேலைகள். முதல் நாள் வேலைக்கு போகிறாரு. அவருக்கு பல கனவுகள், பல விருப்பங்கள். இந்த வேலை இப்படி இருக்கும்லாம் விருப்பங்களோட போகக்கூடிய ஒரு இளைஞன் தான். ஆனால் அடுத்தடுத்த வேலைகள் வந்துக்கிட்டே இருக்குது, நெருக்கடிகள் இருந்துகிட்டே இருக்குது. அவர் அங்கே போய் முடித்து திரும்ப மாலை வரும்போது 7 மணிக்கெல்லாம் வந்து முழுக்க அவனுக்கு வந்து தலைவலி, அப்படி விண்ணுன்னு தலை வலிக்குது. அந்த உணர்வுகளே சொல்லவே முடியல, அவ்வளோ நெருக்கடியில் இருக்கிறான். விட்டா போதும் அப்படிங்கிற அந்த நாள் இருக்குது. அதுக்கு பிறகு முதலாளி பார்த்துட்டு, முருகேசன் வரல, பரவாயில்லையா நீ நாளைக்கு வா தம்பி, நாளைக்கு 7 மணிக்கு வந்துடுன்னு அந்த இளைஞனை வீட்டுக்கு அனுப்புகிறாரு. இப்போ இந்த ஒரு நாளோட கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் அவருடைய நேரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகும்போது அந்த தெரு முழுக்க இருண்டு இருக்கிறது. ஏன்னா விளக்கொலிலாம் இல்லை. இது 80களில் நடந்த ஒரு சிறுகதை, அந்த காலகட்டத்துடைய சிறுகதை. அப்போ அந்த வீட்டுக்கு போகிற அந்த தெரு முழுக்க இருண்டு கிடக்கிறது. அங்கங்கே தெரு வெளிச்சம் இருக்கு. போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டலான்னு போகிறாரு. வீட்டில் எல்லாரும் உறங்கிட்டாங்க, விளக்கணைக்கப்பட்டிருக்கு, அம்மா எல்லாருமே படுத்துட்டாங்க. 8 மணி போல் இருக்கலாம். அங்கே அப்போலாம் அந்த காலகட்டங்கள் ரொம்ப விரைந்து, இப்போ உங்களுக்கு முன்னாடியே படுத்து காலையில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் இல்லையா. அப்போ போயிட்டு கதவை தட்டுறான் அந்த இளைஞன். அம்மா அப்படின்னு கூப்பிட்றான். அந்த ஊர் லாங்குவேஜில் அவர் எழுதியிருப்பார். அப்போ எந்த விதமான எதிர்வினையும் அங்கே இல்லை. நல்ல உறக்கத்தில் இருக்கிறாங்க. வீட்டிலேருந்து எந்த சத்தமும் இல்லை. மறுபடியும் வந்து வேகமாக கூப்பிடுறான், அம்மோய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கதவை இன்னும் கொஞ்சம் வேகமாக தட்டுறான் அந்த இளைஞன். இன்னும் எந்த எதிர்வினையும் இல்லை. அதுக்கு பிறகு சின்னதாக ஒரு முனகல் சத்தம் தான் வருது. இன்னும் கோபமாகி ரொம்ப நேரம் ஆகினா அவனுக்கு வந்து ஒரு முழு நாள் அவனுடைய அந்த பெரிய அளவுக்கான உழைப்பு, தொடர்ச்சியான வேலைகள், நெருக்கடிகள் அப்படின்னு அவனுக்கு வந்து ஏற்கனவே தலைவலியில் இருக்கிறான். இந்த நாளை வந்து முடிச்சா போதும், போய் படுத்தா போதும் சாப்பிட்டுட்டு அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கதவை திறக்க மாட்டேங்கிறாங்கும் போது இன்னும் கோபம் தான் வருது. அந்த ஆற்றாமையில் இன்னும் கோபமாக வந்து கதவை தடன்னு தட்டுறான். அப்போ தட்டும்போது சடன்லி அவனுக்கு ஒரு உணர்வு வருது அப்படின்னு அந்த கதையை முடிக்கிறாரு. என்ன, நாம் வந்து ஐயாவா மாறிட்டோமோ? எந்த அப்பா கடுமையா இருக்கிறாரு, கோபமா இருக்கிறாரு, எப்பவுமே நெருக்கடியை கொடுக்கிறாரு அப்படின்னு அந்த அப்பாவின் மீது மிகுந்த ஒரு கோபத்தோடையே ஆற்றாமையோடையே இருக்கக்கூடிய அந்த இளைஞனுக்கு அந்த ஒரு நாள்
வெளியில் போயிட்டு வரக்கூடிய அப்பாவுக்கு, வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய அப்பாவுக்கு, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய அப்பாவுக்கு என்ன விதமான நெருக்கடிகள்லாம் வரும், ஏன் அவர் அப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு நாளாக அது அமைது. தட தட தடன் தட்டினவன் அப்படியே நிறுத்தி ஒரு நிமிஷம் அப்படி உடம்பு அதிர்ந்து, நம்ம ஐயாவா நாம மாறிட்டோமோ அப்படின்னு சொல்லி அப்படி நிற்கிறான். அங்கே கதை முடியுது. தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதிய சிறுகதை அப்பாவின் பிள்ளை, அதான் அந்த தலைப்பு. ஒரு மகனுக்கும் அப்பாவுக்குமான உறவு சிக்கல்ல ஒரே நாள்ல அது என்ன விதமான உணர்வுகளை கொடுக்குது, என்ன விதமான மாற்றங்களை உண்டாக்குது, ஒருத்தர் வெளியில போகும்போது அவன் என்னெல்லாம் புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்ன ஒரு சிறுகதை. அதுல நிறைய ஒவ்வொரு வரிக்கும் நம்ம பேசலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு சிறுகதை. நான் அதோட ஜிஸ்ட் மட்டும் தான் சொன்னேன், சுருக்கம் மட்டும் தான் சொன்னேன். அதனுடைய அதுல என்ன சொன்னாரு கடைசி அந்த ஒரு கிளைமேக்ஸ், ஒரு கதவை தட்டுறப்போ அந்த உணர்றால, நான் ஒரு அப்பாவை மாறிட்டேன். ஏன் அப்பா அப்படி இருக்கிறாரு, இத்தனை நாளா அவனுக்கு அந்த கோவம் இருந்துட்டே இருந்துச்சு. எந்த ஒரு அழகியிலும் இந்த மனுஷன் ரசிக்கவே மாட்டேங்கிறாரு, எந்த ஒரு அன்பான ஒரு விஷயமும் பேச மாட்டேங்கிறாருன்னு ஒவ்வொரு நாளும் கரிச்சு கொட்டிகிட்டே இருப்பான் மனசுக்குள்ள. அம்மா எவ்வளோ அழகா இருக்காங்க, அம்மாக்கள் எப்பவும் அன்பாக தான் இருப்பாங்க, மாற்று கருத்து இல்லை. அப்பாக்களும் அன்பானவர்கள் தான், ஆனால் அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கு, அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு சிறுகதையாக அதை அமைச்சிருப்பார். இன்னொரு சிறுகதை ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு நான் தலைப்புக்கு வரேன். ஏன் இந்த சிறுகதைகள் ரொம்ப முக்கியமாக இருக்கு, ஏன் இந்த வாசிப்பு முக்கியமாக இருக்குங்கிறது சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். இன்னொரு சிறுகதை உங்களில் பல பேர் படிச்சிருப்பீங்க. தீஜாவுடைய 10 சிறுகதைகள்ல ஆகச்சிறந்த 10 சிறுகதைகள் பட்டியல் போட்டிங்கன்னா அது ஒன்று வந்து நிற்கும். சிலிர்ப்புன்னு ஒரு சிறுகதை. இது ஒரு நாள் கூட கிடையாது, ஒரு பயணத்துல நடக்கக்கூடிய ஒரு கதை தான். பெங்களூர்ல ஒரு மகன் இருக்கிறான், அவனை கூட்டிட்டு வரதுக்கு போறாரு ஒரு குமாசாவா இருக்கக்கூடிய அப்பா. இது 1950களில் நடக்கக்கூடிய சிறுகதை. அப்ப 53ல எழுதியிருக்காரு, 53 54 எழுதுற சிறுகதை அது தீஜாவோட. அப்ப அழைச்சிட்டு வரும்போது மகனுக்கும் அப்பாவுக்குமான உரையாடல் தான். அந்த பையனுக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும். அவன் வந்து ட்ரெயினில் கூப்பிட்டு வராரு, பெங்களூர்லேருந்து விடுமுறைக்கு போயிருக்கிறான். அங்கேருந்து மாமா வீட்டிலேருந்து கூப்பிட்டு வராரு. வரும்போது அந்த பையன் வந்து ஆரஞ்சு பழம் வேணும்னு கேட்குறான். ரொம்ப பெருசாக ஒன்றும் கேட்டுடல, ஆரஞ்சு பழம் வேணும்பா அப்படின்னு ஒரு விருப்பத்தை கேட்குறான். அப்போது மாமா இருக்கிறாரு. அவன் ஒரு பெங்களூரில் ஒரு மாமா வீட்டுக்கு போனான் இல்லையா, அந்த மாமா வந்து அங்கே இருக்கிறாரு, வழி அனுப்ப வந்திருக்கிறாரு, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறாரு. அப்போ அந்த புகைவண்டி நிலையத்தில் மாமா காத்திருக்கும் போது இவன் சத்தமாக தான் கேட்குறான் அப்பாட்ட, அப்பா ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுப்பா அப்படின்றான். மாமாவுக்கும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சத்தமாக பேசுகிறான். மாமா வாங்கி கொடுப்பாருங்கிறது அந்த மகனுடைய அந்த எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன் மாமா வாங்கி கொடுப்பாருங்கிறதுக்கு அடுத்த கட்ட உரையாடல்ல விஷயம் வரும். அப்போ அவரும் வாங்கி கொடுக்கல, அவர் காதில் வாங்காத மாதிரி போயிட்டாரு. அப்பாவும் ஏறிடா போகலாம் அப்படின்ட்டு ட்ரெயின் நகர்ந்துருச்சு. இப்போ ட்ரெயினில் பயணப்படும் போது அந்த பையன் சொல்லிட்டே இருக்கான், என்னப்பா ஒரு ஆரஞ்சு பழம் வாங்கி தர மாட்டியா அப்படின்றான். அப்போ அந்த உரையாடல் அவன் சொல்கிறான், நான் மாமாவுக்கு கேட்குற மாதிரி தானே சொன்னேன், மாமாவும் எனக்கு ஆரஞ்சு பழம் வாங்கி தரலையே அப்படின்றான். ஏன்டா வாங்கி தரல அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. தான் எனக்கும் தெரியல, 900 ரூபா சம்பாதிக்கிறாரு மாமா. 1953ல் 900 ரூபாய்க்கான வேல்யூ தரல, 900 ரூபா சம்பாதிக்கிறாரு மாமா, அவரால் ஒரு ஆரஞ்சு பழம் வாங்கி தர முடியாதா? நீயாவது 100 ரூபா தான் சம்பாதிக்கிற, உன்னால முடியாது. அவர் கேட்குறாரு, ஏன் நான் வாங்கி தர மாட்டேன் ஆரஞ்சு பழத்தை, மாமா தான் வாங்கி தரணும்னு ஏன்டா எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா உன்னால முடியாது, நீ ரொம்ப கம்மியாக தான் சம்பாதிக்கிற அப்படிங்கிறார். அந்த இடத்துல ஒரு மகன் முன்னாடி அப்பாவுடைய அந்த சூழல் இருக்கு இல்லையா, குறைவாக தான் சம்பாதிக்கிறாரு, அவரால் முடியாது, இயலாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை யார் உருவாக்கி இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி வருது. உனக்கு எப்படிடா தெரியும், யார் இதெல்லாம் உனக்கு சொன்னா, மாமா 900 ரூபா சம்பாதிக்கிறாரு உனக்கு எப்படி தெரியும், 400 ரூபா சம்பாதிக்கிறேங்கிறது உனக்கு என்ன தெரியும் போது சுடா இல்லை, மாமி பேசிட்டு இருந்தாங்க வீட்டில் இருக்கும்போது, நீ வந்து சென்னைக்கு போய் இவன் சம்பாதிக்கிறான், 100 ரூபா தான் இவன் மாச சம்பளம், இவனால் ஒரு அரங்கான் கயிறு கூட வாங்க முடியாது அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க, அதனால உன்னால முடியாதுன்னு நினைக்கிறேன்ப்பா நான் அப்படின்றான். அப்போ அந்த அப்பாவுக்கு ஒரு பெரிய ஏக்கம் வருது, இப்படியெல்லாம் வந்து குழந்தை முன்னாடி கொண்டு வரணுமா அப்படிங்கிற எண்ணம்லாம் வருது. அதுக்கு பிறகு ரயில் பயணம் வருது. திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் வண்டி நிற்குது. நிற்கும் போது சரி அப்போ நம்ம பையனுக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை வாங்கிடலாம் அப்படின்னு அவர் நம்புறாரு. அதுக்குள்ளே உணவு இடைவேளை. அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனை பற்றிலாம் அழகாக சொல்லியிருப்பார் தீஜா. அதனுடைய அமைப்பு, அப்போ இருக்கக்கூடிய ரயில் பெட்டிகள் எப்படி இருக்கும், ரயிலில் இருக்கக்கூடிய ரயிலில் கூட ஜாதி வித்தியாசம் இருக்குமோ, இது வந்து வசந்த ஜாதி, இது குறைஞ்ச ஜாதி ரயிலோ, இந்த ரயில் இவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படிலாம் நிறைய காட்சிகள் அடுக்கியிருப்பார். நான் அதுக்குள்ளெல்லாம் போகலை. அப்போ அந்த திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறாரு. 1/2 மணி நேரம் அந்த ட்ரெயின் நகரத்துக்கான நேரம். இப்போ அங்கே இருக்கும்போது அந்த ட்ரெயினில் ஒரு அம்மாவும் ஒரு மகளும் ஒரு சின்ன சிறுமியும் அந்த ட்ரெயினில் ஏறுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி போய் அமர்றாங்க. அந்த அம்மா வந்து ரொம்ப ஒரு பாந்தமாக இருக்கிறாங்க. ஒரு ருமேனிய பேரழகி மாதிரின்னு அதில் வர்ணிக்கிறார் அவர். ரொம்ப நல்ல ஒரு
பெரிய இடத்து பெண் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க, நிறைய நகைகள் அணிஞ்சிருக்காங்க, இதெல்லாம் வர்ணிக்கிறார். ஆனால் அந்த குழந்தைய பார்க்கும்போது, அந்த சிறுமியை பார்க்கும்போது காமாட்சின்னு நினைக்கிறேன் அது பேர் அவர் வச்சிருந்தார் அந்த கதையில். அவங்கள பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு இந்த குழந்தைக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னா ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மாதிரி அதனுடைய உடை, அவங்க இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் இருக்கும்போது இந்த அம்மாவுக்கும் இந்த குழந்தைக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு இவருக்கு குமாஸ்தாக்கு கேள்வி வருது. அப்போ கொஞ்ச நேரத்தில் உரையாடல் ஆரம்பிக்குது. அந்த அம்மா கேட்குறாங்க, இது மாயவரத்துக்கு தானே போகுது, மயிலாடுதுறைக்கு மாயவரம் தான் அப்போல்லாம் சொல்லுவாங்க, மாயவரத்துக்கு தானே போகுது இந்த ட்ரெயின் அப்படின்றாரு. ஆமாம் உட்காருங்கன்னே அப்புறம் பொறுமையாக அவர் ஆரம்பிக்கிறாரு. எங்கே போகணும், யார் இந்த குழந்தை, என்ன, இதெல்லாம் பேசும்போது சொல்கிறாங்க, அந்த குழந்தை ஏற்கனவே ஒரு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்குது. அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து 3 ஆண்டுகள் வேலை பார்க்குறாங்க. 10 வயசு சிறுமி, அப்போ 7 வயசுலேருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிச்சு. 3 ஆண்டுகளாக வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த சிறுமியை கொல்கத்தாவுக்கு வேற ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. எங்கே அவங்க வேலை பார்த்தாங்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர் அவருடைய மைத்துனர் வீட்டுக்கு அனுப்புகிறாரு. அங்கே வேலைக்காக போகணும், குழந்தைய பார்த்துக்கணும். இதுதான் அந்த சிறுமியினுடைய நிலை. அப்போ இவருக்கு அப்பாவுக்கு இந்த குமாஸ்தாக்கு சரி சாப்பிட்டுட்டு வந்துடலாம், நேரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு சாப்பிட போகிறாரு. அந்த குழந்தையும் கூப்பிட்றாரு. அந்த பொண்ணுக்கும் நம்ம ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு அவருக்கு இயல்பில் அந்த குழந்தைய பார்த்தோன்னா ஒரு ஏக்கம் இருக்குது. இந்த குழந்தை இத்தனை வயசுலேயே வேலைக்கு போகுது. இதெல்லாம் 1953 நடக்கக்கூடிய கதை. அதுக்கேற்ற கதை அந்த களம்லாம் அமைச்சிருப்பார் தீஜா. இப்போ அந்த குழந்தையும் கூப்பிட்டு போகிறேன், அவங்களுக்கும் நான் உணவு வாங்கி தரேன்னொடனே அந்த அம்மா ஏன் என்னால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போய்டுறாரு. அங்கே போய் ரயில்வே நிலையத்தில் இருக்கக்கூடிய உணவகத்தில் 2 குழந்தைகளுக்கும் உணவு. இந்த காட்சி என்ன நடக்குதுன்னா, அந்த இயல்பாக அந்த குழந்தை அந்த பெண் அந்த தம்பியை, அவனுக்கு 7 வயசு இருக்கும், 6 வயசு இருக்கும், அவன் அப்போ தான் முதல் ஆண்டு முதல் வகுப்பில் படிச்சுட்டு இருக்கிறான். அப்போ அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணு தான் அவனுக்கு ஊட்டி விடுது. அங்கே இருக்கக்கூடிய அவர் அதை விரிவாக சொல்லியிருப்பார். தயிர் சாதம் ரொம்ப கெட்டியாக இருக்குது, தண்ணியை கொண்டு அதை நல்லா பிசைஞ்சு அந்த குழந்தைக்கு ஊட்டி விடுறதுல ஆரம்பித்து, அவனுக்கு முகம் தொடச்சி விடுறதுல ஆரம்பித்து, அவனுக்கு புறையேறும்போது தண்ணி கொடுத்து அவனை தட்டி கொடுத்து ரொம்ப ஆறுதலாக அன்பாக அந்த பாப்பா அந்த தம்பியை பார்த்துக்கிறான். காமாட்சி 10 வயசு, ஆனால் அவ்வளவு பொறுப்போட அவளோட அன்போட அந்த குழந்தைய அந்த பையனை பார்த்துக்கிறான். இதுக்கிடையில் நடுவில் இந்த ஆரஞ்சு பழ கதையும் வந்துகிட்டே இருக்குது. பையன் கேட்குறான், இந்த ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுக்குறியாப்பா அப்படின்றான். அப்புறம் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஆரஞ்சு பழத்தை வாங்கி கொடுத்துறாரு. நீ சாப்பிட்றியா அங்கே அப்படிங்கிறாரு. அந்த பையன் சொல்கிறான், இல்லை நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன், அம்மா உரிச்சு கொடுப்பாங்க, நான் அதை வச்சு சாப்பிட்றேன் அப்படிங்கிறான். கையில் ஆரஞ்சு பழத்தை வச்சுட்டு இருக்கான். ஆரஞ்சு பழங்கிறது அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அங்கே பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வர்றாரு. இப்போ முடிச்சுட்டு ரயில் கிளம்புற நேரத்தில் மீண்டும் அந்த குழந்தை வருது. இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் அங்கே கிரியேட் ஆகுது. திரும்ப அவன் இந்த ஊருக்கு சேரும்போது இவங்க கும்பகோணத்தில் இறங்குறாங்க. நான் ரொம்ப சுருக்கி வந்துடுறேன், ரொம்ப அற்புதமான ஒரு சிறுகதை, வாய்ப்பு கிடைச்சா படிங்க. இறங்கும்போது அப்போ அவருக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு அந்த ட்ரெயின் பயணத்தின் போதே ஒரு மனசு பரிதவிக்குது. 2 குழந்தைகள் அனாதைகள் போல இங்கே இருக்காங்களேன்னு அவர் நினைக்கிறார். அனாதைகள் இல்லை, அப்பா அங்கே இருக்கிறாரு, ஆனாலும் தாயார் இல்லாமல் பையன் அங்கே இருக்கிறான். இந்த பையனுக்கு தாயார் இன்னும் சில மணி நேரங்களில் போய் பார்த்துருவான். ஆனால் அந்த குழந்தைக்கு தாயார் அவங்க இன்னும் பார்க்க முடியாது. வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க, கொல்கட்டா போனாங்கன்னா திரும்ப வர முடியாது. இப்படியான ஒரு மன சஞ்சலங்களோடு அவர் பயணிக்கிறார். அந்த குழந்தைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த குழந்தையோட அப்பா ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவர். 8 பிள்ளைகள் அந்த வீட்டில். ஒரு ஆசிரியரோட குழந்தை வேலைக்கு அனுப்பக்கூடிய காலகட்டத்தில் தான் அவருடைய ஊதியம் அப்போ இருந்திருக்கு அப்படிங்கிறதும் அந்த காட்சி அமைப்பில் வரும். 1953 ஒரு ஆசிரியருடைய ஊதியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, 8 பிள்ளைகளை பார்க்க முடியாது, அந்த குழந்தையை வேலைக்கு அனுப்பணும், படிக்க வைக்க முடியாதுங்கிற ஒரு இடத்துல இதெல்லாம் இருக்குங்கிற காட்சிகள்லாம் வரும். கடைசியாக இறங்கும்போது அந்த பாப்பாவுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு அவருக்கு மனசுக்கு இதாக இருக்குது. அதுக்கு ஏதாவது உதவி பண்ணணும், ரொம்ப கஷ்டப்படுதே அந்த பிள்ளை, போய் என்ன கஷ்டப்பட போதோ, 10 வயசுல இவ்வளவு சிரமங்கள் அனுபவிக்குதே அப்படின்னு நினைக்கிறார் இந்த குமாஸ்தா. அப்போ அவர் ஒரு ரூபாய், அப்போ 1 ரூபாய்க்கு ஒரு பெரிய வேல்யூ உண்டு, அதை எடுத்து கொடுக்குறாரு. அப்போ பையன் கேட்குறான், எப்போ நான் இந்த ஆரஞ்சு பழத்தை கொடுக்கட்டுமா அப்படின்னு. எந்த ஆரஞ்சு பழத்துக்காக பெங்களூர்லேருந்து ரயில் ஏறியதுலேருந்து ஆர்வத்தோடு கேட்டுக்கிட்டு இருந்தானோ, எந்த ஆரஞ்சு பழம் தான் அவனுடைய வாழ்க்கை, அதுதான் அவசியம், அது இல்லாமல் அவன் அழுதுகிட்டே இருந்தான். தூங்க வச்சு அவனுக்கு கதை சொல்லி தான் அவனை தூங்க வச்சார். அப்படி அந்த ஆரஞ்சு பழத்தின் மீது 6 வயதில் இருக்கக்கூடிய சிறுவனுக்கு அந்த பழத்தின் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு, இந்த காட்சிகள்லாம் வச்சுக்கிட்டே வர்றாரு. கடைசியாக அந்த பையன் அந்த அக்காவுக்காக ஒரு 1/2 மணி நேரம் உணவருந்த போது பழகியது. அதுக்கு பிறகு சில மணி நேரங்கள் ரயில் பயணம். இறங்கும் போது அந்த குழந்தை, எப்போ நான் இந்த ஆரஞ்சு பழத்தை அக்காட்ட கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். ஏன்டா கேட்குற, குடண்டா அப்படிங்கிறாரு. ஆரஞ்சு பழத்தை கொடுக்குறான். அங்கே கொடுத்துட்டு வரும்போது அந்த அம்மா கூப்பிட்டு அந்த
வயதான பெண்மணி இருந்தாங்களே, அவங்க அவனை கூப்பிட்டு ஒரு முத்தம் கொடுறா அப்படின்னு கேட்குறாங்க. வாரி அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு வர்றான். இறங்கின உடனே அந்த அப்பா வந்து அவனை அப்படி கட்டி தழுவி அப்படி ஒரு கட்டி பிடிச்சி அவனை வந்து ஒரு சிலிர்ப்போட அரவணைச்சு அப்படி கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம், மகன் பற்றின சந்தோஷம். அவன் எதை வந்து பெருசாக எதிர்பார்த்தானோ, எதற்காக வேண்டிக்கிட்டே இருந்தானோ, அந்த விஷயத்த தனக்காக இருந்த ஒரு உறவுக்காக கொடுக்குறானே அப்படிங்கிற அந்த உணர்வோடு அவர் வந்து அவனை வாரி அணைச்சி ஒரு முத்தமிட்டு அப்படி கூட்டிகிட்டு போகிறாருன்னு அந்த சிறுகதை முடிப்பார். அது சிலிர்ப்பு, அவரோட உடம்பு அப்படி ஒரு சிலிர்க்கும். அவன் என்னவா அந்த குழந்தை மாறினா, அந்த குழந்தை மனதில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அந்த அன்பு என்ன செய்யும் அப்படின்னு பலவிதமான கோணங்களில் அந்த சிறுகதையை தீஜா முடிச்சிருப்பார். இந்த ரெண்டையும் நான் ஏன் சொல்றேன்னா, ரெண்டுமே அப்பாக்கள் சம்பந்தப்பட்டது தான். ஒன்றுல அப்பாவை மகன் புரிந்து கொள்வதற்கு காலம் ஆச்சு, இன்னொன்றுல மகனுடைய அன்பையும் மகனுடைய இளம் வயதிலேயே ஒரு மகன் என்னவாக இருக்கிறான் அப்படிங்கிறத பூரித்து போகக்கூடிய ஒரு அப்பாவும் இருக்கக்கூடிய ஒரு கதை. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த உணர்வுகளை வேறு எது நமக்கு கொடுக்கும்? இன்னைக்கு எல்லாருமே தனி மனிதர்களாக மாறிட்டோம். மொபைல் அடிக்ஷன் வந்த பிறகு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இருக்கிறோம். 4 பேர் இருக்கக்கூடிய வீட்டில் தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த உணர்வுகளை எது கொடுக்கும்? மனிதர்களை எது புரிந்து கொள்ள வைக்கும்? வாழ்க்கையை எது புரிஞ்சுக்க வைக்கும்? எது சரி எது தவறு, எந்த உணர்வு எது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் எது புரிய வைக்கும் அப்படின்னா, இன்னைக்கும் வாசிப்பு ஒன்றுதான் மிக முக்கியமானது. ஒருத்தரை பக்குவப்படுத்தக்கூடியதும் வாழ்க்கையில மேம்படுத்தக்கூடியதும் வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடியதும் இந்த வாசிப்பை தவிர்த்து வேற ஒன்றிலையும் வர முடியாது. 30 செகண்ட்ல ஒரு ரீல்ல இந்த எமோஷனை கொடுத்துடலாம், ஆனா ஒவ்வொரு வரியிலும் வரக்கூடிய உணர்வுகளை நம்மளால தர முடியாது. அப்ப இந்த புத்தகங்கள், இந்த சிறுகதைகள் அல்லது புதினங்கள் அப்படின்னு இலக்கியங்கள் எல்லாம் கொட்டி கிடக்குது பக்கத்துல. லட்சக்கணக்கான புத்தகங்கள் நமக்காக தான் காத்திருக்குது. புத்தக வாசிப்புக்கு நிகராக வேறொன்று இருக்கவே முடியாது. நம்ம கிட்ட ஒரு கேள்வி, என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம கிட்ட பதில் இருக்கும். நம்ம எல்லார்கிட்டையும் பதில் இருக்கும். தெரியுதோ தெரியலையோ அதுக்கான ஏதோ ஒன்றை சொல்ல முயற்சிப்போம். உங்ககிட்ட நீங்க படிச்சிருக்கீங்களா? ஆமா இல்ல. என்ன படிச்சிருக்கீங்க? எல்லாத்துக்கும் பதில் இருக்கும். உங்ககிட்ட பணம் இருக்கா? உங்ககிட்ட வீடு இருக்கா? உங்ககிட்ட வண்டி இருக்கா? இந்த எந்த கேள்வி முன் வச்சாலும் நம்ம அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்போம். நீங்க என்ன கார் வச்சிருக்கீங்க? இல்லை என்கிட்ட கார் இல்லைங்க, 2 வீலர் தான் வச்சிருக்கேன். இல்லை உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்போம். எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கும் தானே. ஒரு கேள்விக்கு மட்டும் நமக்கு பதிலுக்கு பதிலாக கோபம் வரும். உங்களுக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்டால் பதில் சொல்லிடுவோம். உங்ககிட்ட பணம் இருக்கான்னு கேட்டால் சொல்லிடுவோம். உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்கான்னு கேட்டால் சொல்லிடுவோம். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கா? எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம பதில் என்னவா இருக்கும்? உங்களுக்கு அறிவு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை யாராவது ஒருவர் நம்மை பார்த்து கேட்டால் நம்முடைய எதிர்வினை என்னவாக இருக்கும்? கோவப்படுவோம், பதில் சொல்ல மாட்டோம், கோவப்படுவோம். என்ன பார்த்து எப்படி இந்த கேள்வியை கேட்கலாம்? மற்ற எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். எல்லா நெருக்கடியான கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கிறோம். ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒருத்தட்ட உங்களுக்கு பண நெருக்கடி இருக்கா? ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய ஒருத்தட்ட உங்கள்கிட்ட பண நெருக்கடி இருக்கா? படிக்காத ஒருத்தட்ட நீங்க படிக்கலையா? என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் வச்சிருப்போம். அதை எதிர்கொள்வோம். குறைந்தபட்சம் அந்த கேள்விக்கான பதில் நம்மகிட்ட இருக்கும். ஆனா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா நம்ம கோவப்படுறோம். ஏன் கோவப்படுறோம்? ஏன்னா நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அறிவுதான் நம்முடைய ஆகச்சிறந்த சொத்து. அறிவுதான் ஒரு மனிதனை மிக முக்கியமானதாக மாற்றுது. நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல நாம முழுசா நம்புறோம், என்னுடைய அறிவு என்பதுதான் என்னுடைய சொத்து என்பதை நாம நம்பிக்கிட்டே தான் இருக்கோம். அதனாலதான் கோபம் வருது. அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா ஏன் கோபம் வருதுன்னா, அதை ஏன் கோபமா நம்ம பார்க்குறோம்? யோசிச்சு பாருங்களேன். அறிவு இருக்காங்கிறது ஒரு கேள்வி தானே. எல்லா கேள்விகளை போல அதுவும் ஒரு கேள்வி தானே. எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும் தானே. ஆனால் நம்ம சொல்லலை, கோவப்படுறோம். அதுதான் நம்முடைய சிறப்பு. அறிவு தான் ஆகச்சிறந்த ஒன்று என்று நாம் நம்புகிறோம், முழுமையாக நம்புகிறோம், அத்தனை பேரும் நம்புகிறோம். ஆனால் அதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னு தெரியல. நம்ம அறியாமல் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து நமக்கு கோபம் வருது. சரி, இந்த அறிவு சார்ந்த சில விஷயங்களுக்காக மட்டும் நான் ஒரு சிலரை மற்றும் உதாரணத்துக்கு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வரேன். நான் 2022 எனக்கு கூகுள் ஃபெலோஷிப் கிடைச்சிது. கிட்டத்தட்ட எல்லாம் காலம் போன காலத்தில் தான் எனக்கு கிடைச்சது. நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் விட்டுட்டேன். ஃபெலோஷிப்லாம் என்னன்னே தெரியாது. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும்தான் தெரியும். ஜேஇ பற்றிலாம் தெரியாது. ஒரு ரூரல் ஸ்கூல்லேருந்து படித்தோம். ஐஐடி மெட்ராஸ்லாம் தெரியாது. இப்படி பல விஷயங்கள் தெரியாது. ரொம்ப லேட்டராக என்னோட ஸ்டேஜஸில் தான் 30களுக்கு பிறகு 40களுக்கு பிறகு, நான் 30 வயசுக்கு பிறகு தான் பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு போய் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். இப்படி பல விஷயங்களுக்கு நம்ம எல்லாம் லேட்டாக தான் உள்ளே வந்தோம். அதே போல் ஃபெலோஷிப்பும் எனக்கு ரொம்ப லேட்டாக கிடச்சிது. 2022 கூகுள் ஃபெலோஷிப்பு
இந்தியாவில் 15 செய்தியாளர்களுக்காக கிடைச்சது. தமிழ்நாட்டிலேருந்து நான் மட்டும் தேர்வாயிருந்தேன். அதுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிசத்துக்கான ஒரு ஃபெல்லோஷிப், ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெல்லோஷிப். அது கொலம்பியா யூனிவர்சிட்டி நியூயார்க்கில் இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் த வேர்ல்டு. அந்த பல்கலைக்கழகம் 3-4 எக்கனாமிக்ஸுக்கு ரொம்ப முக்கியமான பல்கலைக்கழகம், லாக்கு ரொம்ப முக்கியமான பல்கலைக்கழகம், ஜேர்னலிசத்துக்கும் அதுதான் பெஸ்ட்டு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் த வேர்ல்டு. ஸோ அந்த இடத்துல எனக்கு ஃபெல்லோஷிப்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. டிஜிட்டல் ஜேர்னலிசம் 6 மாதம் முழுக்க கூகுள் ஃபண்ட் பண்ணுறாங்க. அமெரிக்காவுக்கு போய் நம்ம வந்து அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் நிற்கிறேன். எதுக்குமே பெருமைப்படுறதில்ல. செய்தியாளர்கள், பத்திரிகையாளர்களுடைய அடிப்படையான ஒரு பாடம் என்னன்னா, யாரை பார்த்தும் பிரமிக்க கூடாது, எதற்காகவும் பெருமைப்படக்கூடாது. இது அடிப்படையான பாடம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பிரமிக்க கூடாது. பிரமிச்சிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. ஏன்னா நாம கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிறோம், எதுல இருக்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பதில் சொல்ற இடத்துல இருக்கிறாரு. அப்ப அந்த பிரமிப்புகளை, மரியாதை இருக்கும், அது வேற. எதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் முக்கியமான ஒரு மனிதராக ஆளுமையாக இருக்கிறதுனால தான் நாம போய் இன்டர்வியூவை பண்ண போறோம். இந்த ரெஸ்பெக்ட் இருக்கும், ஆனா பிரமிப்பு இருக்கக்கூடாது. அதே போலதான் பெருமையும் கூட. ஆனா ஒரு சின்னதா மனசுக்குள்ள ஒரு பெருமை வருது. எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்து கிளம்பி வந்து, எந்த பின்னணியும் இல்லை, யாரும் நமக்கு பெருசா கைடன்ஸ்லாம் இல்லை, தட்டி தடுமாறி அங்கங்க அவமானங்களை சந்திச்சு அப்படி நின்று இன்னைக்கு வந்து இந்த கேம்பஸ்ல நிற்கிறோம்ப்பா, மகிழ்ச்சி. நம்ம ஊர் மேப்ல எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாது, அங்கிருந்து இங்கே வந்துட்டோம் அப்படின்லாம் ஒரு சின்ன ஒரு பெருமை இருக்கு. கொலம்பியா யூனிவர்சிட்டி நியூயார்க்கில் நிற்கும் போது. அதுக்கு பிறகு அங்கே ஒரு நூலகம் இருக்கிறது. அந்த நூலகத்திற்கு போய் நூலகத்தை விசிட் பண்ணலான்னு போகிறேன். அந்த பெருமையெல்லாம் உடஞ்ச இடம் அப்படின்னு சொல்லலாம். சின்னதாக ஆகா தப்பு பண்ணிட்டோமே, இவ்வளவு நாள் இல்லாத விஷயம் ஏன் இன்னைக்கு வந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு. நான் போகிறதுக்கு முந்தைய நாள் அப்போதைய தலைமை நீதியரசர் ரமணா அவர்கள் அங்கே வந்திருந்தார். அவர் வந்து அந்த நூலகத்தின் முன்னால் இருந்த ஒரு புக்கில் எழுதிட்டு அவருக்கு பெருமை, நான் வந்து ஐ எம் ப்ரவுட் ஆஃப் விசிட்டிங் தேர், என்னோட ஒரு இந்தியனா எனக்கு இவ்வளவு பெருமைகள் இருக்குது, அதெல்லாம் எழுதியிருந்தார். என்னன்னா அங்கே டாக்டர் அம்பேத்கருடைய சிலை இருந்தது அந்த நூலகத்தின் முன்னால். அந்த நூலகத்தில் அம்பேத்கருடைய சிலை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அம்பேத்கருடைய வரலாறை பார்க்கும்போது, முன்னாடியே படிச்சிருந்தாலும் 1910 பிஹெச்டி அங்கே பண்ணியிருக்கிறார். அவர் 2வது பிஹெச்டிக்காக நியூயார்க்கில் இருக்கக்கூடிய கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு 1910 போய் அவர் பிஹெச்டி படிச்சிருக்கிறார். நம்ம 2022 போயிட்டு என்னடா பெருமை பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷம் அப்படி அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டேன். இன்னைக்கும் டாக்டர் அம்பேத்கர் எல்லோராலும் கொண்டாடப்படுகிறார், எல்லோராலும் மதிக்கப்படுகிறார். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பேச்சுரிமை, எழுத்துரிமை, அத்தனைக்குமான உரிமைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல முக்கியமான முகமாக அத்தனை பேரும் இருந்திருக்கலாம், சட்டத்தை ஏற்றி இருக்கலாம். ஆனால் அதனுடைய முகமாக இன்னைக்கும் இருக்கக்கூடியவர் டாக்டர் அம்பேத்கர். அதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. இன்றைய வரைக்கும் எனக்கு ஒரு ஊடகவியலாளனா ஒரு என்ன உரிமை இருந்தாலும், எழுத்துரிமையோ பேச்சுரிமையோ என்னவாக இருந்தாலும், அது அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டம் கொடுத்த அந்த உரிமை. இந்த அரசமைப்பு சட்டத்தின் மூலமா எல்லோருக்குமான உரிமைகளை கொடுத்திருக்கிறார். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்காங்க. அதனுடைய முகமாக இருக்கிறார். இந்த இடத்துல டாக்டர் அம்பேத்கரை கொண்டாட வைக்கிறது எது? அவருடைய கல்வியும், அதன் மூலமாக அவருக்கு கிடைச்ச அந்த விஸ்டமும் அதிகாரமும். அதுதானே அவருக்கு என்ன கிடைச்சதோ அதன் மூலமாக அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அவருடைய அறிவு அப்படிங்கிறதான் இன்னைக்கு அவரை வந்து பெருமையோடு அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய, ஒவ்வொரு தலைமுறையும் நன்றியோடு நினைக்கக்கூடிய இடத்துல மாற்றி இருக்கிறது. அப்ப அந்த ஒரு இடத்துல அறிவு தான் முக்கியம், அறிவு தான் அழகு அப்படின்னு நான் பார்க்குறேன். சமீபத்திய 2 உரையாடல்கள், ஒரு 3 உதாரணங்களோட நான் என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உரையாடல்களை, நீண்ட உரையாடல்களை நிகழ்த்துவது எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கு. வெவ்வேறு துறை சார்ந்தவர்கள், வெவ்வேறு துறைகளில் சாதித்தவர்கள், வெவ்வேறு துறைகளில் கீழிருந்து ஒரு சாமானியராக இருந்து சாதனையாளராக மாறிய பல்வேறு தமிழர்கள் இருக்காங்க, உலகம் முழுக்க இருக்கிறாங்க. இன்னைக்கு பெருமையோட சொல்லலாம், கல்வி என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா பல தலைமுறைகளை மாற்றி இருக்கிறது, பல தலைமுறைகளை முன்னேற்றி இருக்கிறது, பல தலைமுறைகளுக்கு ஒரு தன்னம்பிக்கையை மட்டும் இல்ல சுயமரியாதையை கொடுத்திருக்கிறது. பல குடும்பங்கள் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க எல்லாருக்கும் தெரியும், நான் புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சமீபத்தில் ரொம்ப ரீசெண்டா ஒருத்தரோட ஒரு உரையாடல், ஹேமச்சந்திரன் ஒருத்தர். அவர் ஒரு பிளைண்ட் ஸ்கூல்ல இருந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர். 100% பார்வை மாற்றுத்திறனாளி. தன்னுடைய வாழ்க்கையை இந்த பிளைண்ட் ஸ்கூல்ல தான் தொடங்குறாரு. தமிழ் வழியில தான் படிக்கிறாரு. சென்னையில் இருக்கக்கூடிய லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாரு. ஆனா அவருடைய எண்ணங்கள் அவ்வளவு உயர்ந்ததாக இருந்துச்சு. எப்பனா இப்போ இல்லை, ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து நல்லா படிக்கக்கூடியவர். சென்டம் தான், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ் எல்லாத்துலேயும் 100க்கு 100 எடுக்கக்கூடிய ஒரு
மாணவர். ஆகச்சிறந்த ஆசிரியர்கள் அமைந்திருந்தாங்க. ஆசிரியர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. எல்லா இடங்களிலும் நான் பெருமையோடும் நன்றியோடும் சொல்லக்கூடியது, ஆசிரியர்கள் இல்லாமல் இந்த சமூகம் அமையவே அமையாது. எந்த தலைமுறையா இருந்தாலும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துல அப்படி அற்புதமான ஆசிரியர்கள் அவருக்கும் கிடைச்சாங்க. வின்சென்ட் சார் அப்படின்னு ஒரு ஆசிரியரை பற்றி அவர் சொல்றாரு. அவ்வளோ நன்றியோடு அவர் அதை பத்தி பேசினார். நிறைய விஷயங்கள் நான் ரொம்ப சுருக்கமான இடத்துக்கு வந்துடுறேன். 1 மணி நேரம் உரையாடல் அது. தமிழ் மீடியத்தில் படிக்கிறாரு. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிளைண்ட் ஸ்கூல். பார்வை மாற்றுத்திறனாளி, 100% பார்வை தெரியாது. இப்போ நமக்கு பல நேரங்களில் பார்த்துருக்கோம், நம்மளுடைய இயலாமைக்கு, நான் 12ஆம் கிளாஸில் சரியாக மதிப்பெண் எடுக்கலை, கல்லூரியில் சரியாக படிக்கலை, எல்லாவற்றுக்கும் பல்வேறு காரணங்களை சொல்கிறோம்ல. இவங்களுக்கெல்லாம் எந்த காரணமும் தேவையில்லை. அவர் 10ஆம் கிளாஸில் டாப்பராக இருக்கிறாரு, 12th ஸ்டாண்டர்ட் டாப்பராக இருக்கிறாரு. ஒரு பார்வை மாற்றத்தினாலே இதை முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்வார், என்ன வாய்ப்புகள் இருக்குது? இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க, வெவ்வேறு துறைகள் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு எம்ஏ படிக்கிறாரு, எம்ஏ லிட்ரேச்சர், ஆங்கிலம் தான் அவர் தன்னுடைய மாஸ்டர்ஸ்க்காக எடுக்கிறார். யூஜியும் லயோலா காலேஜ், அதுக்கப்புறம் பிஜி மாஸ்டர்ஸ். பிஹெச்டி எங்கே பண்ணுறாரு தெரியுமா? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பண்ணுறாரு. லண்டனில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டியை முடிக்கிறார். அதுக்கான ஃபெலோஷிப் அவர் கிடைக்குது. ஒரு பார்வை மாற்றத்தினால எனக்கு எப்பவுமே ஃபேசினேட்டிங்காக இருக்கும், எப்படி இது முடியுது, எவ்வளோ சாத்தியமாகுது. ஒரு பெரிய நம்பிக்கை வேணும்ல. நீங்கள் நமக்கு புழங்கிய இடம், பழகிய இடம், அதை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகணுன்னாலே நமக்கு பெரிய சிரமம் இருக்கும். நான் முதல்ல சென்னைக்குள்ளே கால் வச்ச போது, 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு தனியாக உள்ளே போகும்போது, சென்னை மாநகரத்துடைய பேரிரைச்சல் என்னை பயமுறுத்துச்சு. அந்த பஸ்ஸு தாம்பரத்தை தாண்டும் போதே நான் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டேன். ஒரு கிராமத்துலேருந்து போகிற ஒரு ஆளுக்கு அந்த நகரத்தினுடைய பேரிரைச்சலும் மக்களுடைய அந்த இதுவும் பதட்டமும் என்னை ரொம்ப டென்ஷனாக ஆக்குச்சு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட தொண்டை அடித்து கண்கள் கலங்கி தான் நான் உள்ளே போன மாதிரி எனக்கு நினைவு இருக்குது. லயோலா கல்லூரிக்கு போய் திரும்பினதாகட்டும், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போய் திரும்பினது எல்லாமே தனியாக போய் எல்லாம் அட்டெம்ப்ட் எடுத்துகிட்டு வந்தது. அப்போ யோசிச்சு பார்க்குறேன், அந்த நிலையிலிருந்து ஒருத்தர், பார்வை மாற்றத்தினாலேயா இருக்கக்கூடிய ஒருத்தர் லண்டனுக்கு போகிறாரு, கேம்பிரிட்ஜில் பிஹெச்டி முடிக்கிறாரு, மீண்டும் திரும்ப டீச்சிங் லைனில் தான் இருக்கிறாரு. இன்றைக்கி ஐஐடி மெட்ராஸில் லிட்ரேச்சருக்கும் ஹியூமனிட்டிஸோட டிபார்ட்மெண்ட்லேயும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக, அசோசியேட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். 50 ஆண்டுகள். இந்த வாழ்க்கையில் இப்போ அந்த உரையாடலில் அவ்வளவு அற்புதமான தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார். நான் ஒரு கேள்வி அவருக்கு முன் வச்சிருந்தேன். அவர் ஒரு அமைப்பு அங்கே உள்ள வச்சிருக்காங்க, இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்காக ஆர்க் அப்படின்னு ஒரு அமைப்பு, ஆக்சசிபிலிட்டி ரிசர்ச் சென்டர். யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்களோ எல்லா விதமான மாற்றுத்திறனாளிகளுக்குமான ஒரு இடமாக இது இருக்கிறது. சமீபத்தில் ரொம்ப முக்கியமாக இன்னொரு ஒர்க் ஷாப் பண்ணும்போது நான் அவரை சந்தித்தேன். அந்த ஒர்க் ஷாப்பே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனுடைய பேரே பிளைண்ட் ஃபோட்டோகிராஃபி. 3 நாள் ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப்பு. ஆனால் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப். பார்வை தெரியாது ஆனால் ஃபோட்டோகிராஃபி, இந்த ரெண்டுமே கான்ட்ரடிக்டரி இல்லையா? ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனையாக இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா நடந்துச்சு. அப்போ போகும்போது தான் கேட்டேன். இப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி முன் வச்சேன். ஆக்சஸ் டு டிக்னிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு பேர் இப்போ மனிதர்களை, சக மனிதர்களை மதிப்பதும் நேசிப்பதுமே கேள்விக்குள்ளான ஒரு காலகட்டமாக இருக்கும்போது, இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கான மரியாதை சமூகத்தில் என்னவா இருக்கு? ஆக்சஸ் டு டிக்னிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது இருக்கா? அது எப்படி இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், அது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். நான் அவர் அளவுக்கு அதை சொல்ல முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. அது வெறுமனே ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்காக மட்டும் நம்ம டிக்னிட்டின்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த மரியாதை அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட தரப்புக்காக மட்டும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சமூகமே எல்லா விதத்திலும் மாற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆக்சஸ் டு டிக்னிட்டிங்கிறது டிசேபிள்டுக்கு மட்டும் இல்லை, அல்லது விஷுவலி சேலஞ்சுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமானதாக மாற வேண்டும். ஆக்சஸ் டு எஜுகேஷன் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் ஆக்சஸ் டு டிக்னிட்டி அப்படிங்கிற இடத்துக்கு வந்தார். ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்களை முன் வச்சார். எனக்கு அந்த உரையாடலில் 1 மணி நேரமும் நான் ஹேமச்சந்திரனோட பேசிட்டு இருக்கிறேன். யூ ஒன்ட் பிலீவ், எனக்கு ரொம்ப ஒவ்வொரு முறையும் இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். அவர் இதை எப்படி கணக்கிடுறாங்க, இவங்க எப்படி உணர்ந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படை கேள்வி எனக்கு இருந்துச்சு. அவர் எனக்கு எதிரில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. உதாரணத்தை சொல்கிறார், எப்படி உங்களுக்கு இந்த உலகத்தை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, என்னவாக இதையெல்லாம் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டபோது, ஒலியின் மூலமாகவும், சத்தம் தான் மெயினாக, சவுண்டு மூலமாகவும், தொடு உணர்தல் மூலமாகவும் நாங்கள் உணர்ந்துக்கிறோங்கிறார். நான் என்னுடைய மைக்குக்கும் அவருக்குமான இடைவெளி 6 அடி தூரத்தில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்றார். எக்ஸாக்ட்லி 6 அடி. அவருக்கு 100% பார்வை மாற்றுத்திறனாளி.
இந்த பக்கம் திரும்புறாரு, ஒரு 30 அடி தூரத்துக்கு இந்த ஸ்டுடியோ இவ்வளவு பெருசா இருக்குது, என்னுடைய வலது பக்கத்துல 30 அடி நீளம், இடது பக்கத்துல 8லேருந்து 10 அடி இருக்கலாம். எல்லாமே அப்படியே வந்து ஒரு பார்வை உள்ள ஒருத்தருக்கு என்னெல்லாம் நாம சொல்லுவோமோ அதை விட ஆகச்சிறந்த கரெக்டா அந்த ஒரு கணக்கு வந்து அப்படி இருந்துச்சு. ஸோ அது வந்து என்ன வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. அந்த 1 மணி நேரமும் இன்னைக்கும் அந்த உரையாடல் இப்பவும் இருக்கு. நான் அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது ஹேமச்சந்திரன் அவ்வளோ அழகா தெரிஞ்சார், எனக்கு அவ்வளோ அழகா தெரிஞ்சார், அவ்வளோ டிக்னிஃபைடா இருந்தார், அவ்வளோ மரியாதை அவர் மேல் வந்துச்சு. அவர் வந்து இந்த உலகத்தை பற்றி புரிதலும், இந்த உலகத்திற்காக அவர் ஒரு விஷயம் சொன்னார், எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே சொல்லுவாங்க என் பையன் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த எக்ஸ்ட்ராடினரிங்கிறது யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கக்கூடாது, எல்லோருக்குமானதாக மாறணும் அப்படிங்கிறார். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக அவர் நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு லிமிடேஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதே நான் விரும்புறதில்லை அப்படிங்கிறார். பார்வை மாற்றத்தினாலே அதனால இதை செய்ய முடியாது. ஒரு காது கேளாத ஒரு மாற்றத்தினால இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து மியூசிக்கில் அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது நினைக்காதீங்கிற. ஒரு பார்வை மாற்றத்தினாலே அதனால இவனுக்கு வந்து வேற ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல வேலை பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. எல்லாவற்றையும் உடைக்க வேண்டும். காமன் சென்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் காமன் சென்ஸ். இந்த புரிதல் நமக்கு என்னெல்லாம் இருக்கும், ஒரு பார்வை மாற்றத்தினாலேயால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா, இது எல்லாமே காமன் சென்ஸு. காமன் சென்ஸை உடைக்கிறது தான் என்னுடைய ஆகப்பெரிய விஷயம். அதை எல்லோரும் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒருத்தர் 2 பேர் மட்டும் சாதனையாளர்கள் இல்லை, அத்தனை பேரும் செய்ய நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னாரு. அந்த இடத்தில் எனக்கு அழகாக தெரிந்த ஒரு மனிதர் ஹேமச்சந்திரன். அதை எதுவும் அழகாக மாற்றியது அப்படின்னா அவருக்கு கிடைத்த கல்வியும் அதன் மூலமாக அவருக்கு கிடைத்த அறிவும், அந்த அறிவு அவர் அவ்வளவு அற்புதமாக மாற்றுச்சு. நீங்க ஒரு முறை எப்போதாவது வாய்ப்பு கிடைச்சா பாருங்க, யூடியூப்ல இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கும். இதே மாதிரி இன்னொருத்தர் முதல் முறையா இந்தியாவில் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்க்கு தேர்வாகிறாங்க. ஐஎஃப்எஸ்க்கு ஒரு பெண்மணி தேர்வாகிறாங்க. 2014 தான் முதல் முறையா இந்தியாவில் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு உருவாக்கப்படுது இல்லையா. ஐஎஃப்எஸ் ரொம்ப காலமா இருக்காங்களே, ஃபாரின் சர்வீஸ்ல ரொம்ப காலமா இருக்காங்களே அப்படின்னு நமக்கு கேள்வி இருக்கலாம். இவங்களும் பார்வை மாற்றத்தினாலே. பெனோன்னு ஒரு பெண், அவங்க இன்னைக்கு வந்து ஜகார்த்தால ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியா இருக்கிறாங்க. இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தில் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியா இருக்கிறாங்க. சமீபத்தில் இந்திய பிரதமர் அங்கே போனார். நிறைய இந்திய நாட்டுக்கும் இந்தோனேஷியாவுக்குமான அக்ரிமெண்ட்ஸ் நிறைய சைன் ஆச்சு. எல்லாவற்றையும் முன்னின்று நடத்தியது பெனோ. 100% பார்வை மாற்றத்தினாலே. உண்மையாலுமே ரொம்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருவர் இந்தியாவிலிருந்து ஐஎஃப்எஸ் அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதே இல்லை. ஐஏஎஸ்ஸாக வந்திருக்காங்க, ஐபிஎஸ், எல்லா சர்வீஸ், சிவில் சர்வீஸில் எல்லா விதமான சர்வீஸ்க்கும் தேர்வாகி இருக்கிறாங்க. ஆனால் ஃபாரின் சர்வீஸ்க்கு தேர்வானதே இல்லை. பட் ஷீ ஃபைட் ஃபார் இட், ஷீ ஃபாட் ஃபார் இட். எல்லா விதத்திற்கும் போராடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கும் அப்படி ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. நல்ல பேச்சாளரும் கூட, மேபி இங்கெல்லாம் வந்திருக்கலாம், எனக்கு தெரியல. நல்ல பேச்சாளரும் கூட, மேபி நீங்கள் அடுத்த முறை அவரை பேசுவதற்கு கூட அழைக்கலாம். அற்புதமான பேச்சாளர், தமிழ்லையும் நல்லா பேசக்கூடிய ஒரு பெண்மணி. பெனோ செஃபின் அழகிரின்னு அவங்க பேர். இப்போ ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மலேசியாவில் இருந்தாங்க, பிரான்ஸ்ல இருந்தாங்க, இந்திய துணை தூதரகத்தில் எல்லா விதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒருத்தர். இந்த முறை இந்த அக்ரிமெண்ட்டை எல்லாத்தையும் முன்னின்று நடத்தியதில் முதன்மையாக இருந்து அவங்க அந்த இந்திய துணை கமிஷனருக்கு, இந்திய கமிஷனருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்து இவங்களே கொடுத்தாங்க. அழகாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பெருமையாக பேசினாங்க. அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் போனதை பற்றி சொன்னாங்க. ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு போகிறாங்க. போன உடனே பார்வை மாற்றத்தினாலே ஃபைனல் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு தெரியும், ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு ஃபைனல்ஸ்க்கு போகிறாங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் ஹவ் ஆர் யூ அப்படின்னு முதல் கேள்வி, இயல்பாக சாதாரணமாக வைக்கிற ஒரு கேள்வி தானே. அவங்க வந்து ஐ எம் கூல், காம், கான்ஃபிடென்ட் அப்படின்னு தான் தொடங்குறாங்க தன்னோட உரையை. 45 நிமிஷம் அந்த இன்டர்வியூ நடக்குது. நம்ம போனோடனே எப்படி இருப்போம், இயல்பாக இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். 5 பேர் உட்காந்து கேள்வி கேட்க போகிறாங்க, எப்படியாச்சும் முடிச்சிடணுமே, எப்படியாவது நம்ம பாஸ் ஆகிடணுமே, எல்லா விதமான பதட்டங்களும் ஒரு மனிதருக்கு இருக்கும் இல்லையா. ஒரு பார்வை மாற்றத்தினாலே எல்லா விதமான சவால்களையும் எதிர்கொண்டு அந்த இடத்துல வந்து உட்காடுறாங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன், இந்த இடத்துல நமக்கு எப்படியாவது கிடைச்சிடணும்னா பதட்டம் தானே இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப காமா, கூலா, கான்ஃபிடென்ட்டாக நான் இருந்தேன் அப்படின்னாங்க. அப்படிதான் அவங்க கொடுத்த பதிலும் கூட. தேர்வானாங்க. இதுக்கு பிறகு நீண்ட போராட்டம், 10 மாதங்களுக்கு பிறகு தான் கிளியர் ஆச்சு. அவங்க தான் முதல் பர்சன் இந்தியாவிலிருந்து ஐஎஃப்எஸ் அதிகாரியாக பார்வை மாற்றத்தினாலியாக ஒருவர் தேர்வானது. அதுக்கு பிறகு இப்போ அடுத்தடுத்த வாய்ப்புகள்லாம் உருவாக்கி இருக்குது. இப்போ சரித்திரத்தெல்லாம் நமக்கு முன்னாடி ஒரு ரெட் கார்பெட் போட்டு எல்லாம் ஒரு பாதை செப்பனப்பட்டு அதில் போகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, அதில் பெருமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல போய் ஒருத்தர் உருவாக்குறாங்கல்ல, அது பெரிய விஷயம். அதை உருவாக்கியவர் பெனோ. எனக்கு பெனோவுடைய அந்த 1 மணி நேர உரையாடல்லையும்
அந்த தன்னம்பிக்கையும் எல்லா விஷயங்களும் சேர்ந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க. அவங்களோட அறிவு தான் எனக்கும் மெச்சத்தக்கதாக இருந்தது. பெனோன்ற ஒருத்தரை ஏன் இன்னைக்கு ஈரோட்டில் உட்காந்து மக்கள் சிந்தனை பேரவை நிகழ்வில் பேசுகிறோம்? எது பேச வைக்குது? செல்வம் இருந்துட்டா பேசிட முடியுமா? தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாயோடு செல்வந்தர்கள் குறைந்தபட்சமாக ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. கோடிக்கணக்கான ரூபாய்களோடு 100 கோடிக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் இந்தியா முழுக்க 1,00,000 பேர் இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் பற்றி பேசுறது இல்லையே. எது இந்த சமூகம் கொண்டாடுதுன்னா அந்த அறிவை தான் கொண்டாடுது. அறிவு தான் ரொம்ப பெருசு அப்படிங்கிறத சொன்னதுல பெனோ இன்னொரு முக்கியமான ரொம்ப அழகா எனக்கு தெரிஞ்சாங்க. இன்னைக்கும் நீங்க போய் பாருங்க, அவங்களுக்கு பார்வை தெரியாது, ஆனா எந்த இடத்திலும் அவங்களுக்கான கான்ஃபிடன்ஸோ தன்னம்பிக்கையோ எங்கேயும் குறைஞ்சதில்லை. அவ்வளோ அழகா தெரிஞ்சாங்க பெனோ. இன்னொருத்தர் இருக்காரு, நிறைவு செஞ்சிடலாம், நேரம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச மனிதர் தான். அவருடைய ஒரு நீண்ட உரையாடல் நடந்தது. இசையால நம்ம எல்லாரையும் கட்டி போடக்கூடிய ஒருத்தர். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இசை ரசிகர்கள், தமிழர்கள் எங்கெல்லாம் உலகத்தில் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய இசையை கேட்காம தூங்குறது இல்லை. எங்கேயாவது தனித்து இருக்கிறோம், வெளிநாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியாலேயோ ஆப்பிரிக்காலேயோ இருக்கக்கூடியவங்களுக்கு நான் தனித்து இருக்கிறேனே, வீட்டை விட்டு இருக்கிறேனே, தனிமையில் இருக்கிறேனே அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க தனிமையை போக்கக்கூடிய முதல் மனிதர் நம்மால் தான். யாரு? இசைஞானி. அவரோட ஒரு நீண்ட உரையாடல் இருந்துச்சு, 2 மணி நேர உரையாடல், அதுவும் இருக்கு. 27 வயசுல தான் சி மேஜர் அப்படிங்கிற கார்டே நான் கற்றுக்கிட்டேன். என்கிட்ட இந்த கீபோர்டில் சி மேஜர்னு ஒரு கார்டு இருக்கும். அது என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டது 27 வயசுல தான்றாரு. அதாவது ஒரு இசையை முறைப்படி கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சது அதுக்கு பிறகுதான். அதுக்கு பிறகு இன்னைக்கு அவர் வந்து அடைந்திருக்கிற தூரம் உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த உயரம் உங்க எல்லாருக்கும் தெரியும். 50 ஆண்டுகள் அவர் தொடாத உயரம் இல்லை, அவர் பார்க்காத பெருமைகள் இல்லை. சிம்பனிக்கு பிறகு அந்த சிம்பனி இசை தமிழ்நாட்டிலும் நடத்தப்பட்டது. ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி அவருடைய இசை வடிவத்தை அவர் அரங்கேற்றினார். அதோட நான் நிறைவு செய்கிறேன் ரொம்ப சுருக்கமாக. 80 இசைக்கலைஞர்கள் லண்டன்லேருந்து வந்திருக்கிறாங்க. அந்த இசைக்கலைஞர்களுடைய இசை அந்த அரங்கத்தை கட்டு போடுது. அவ்வளவு அற்புதமான இசை. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நோட்ஸ், எல்லாருக்கும் ஒரே நோட்ஸ் இல்லை, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி நோட்ஸ் எழுதியிருக்கிறாரு இளையராஜா. அந்த 80 இசைக்கலைஞர்களுக்கும் ஒவ்வொரு இசை கருவிக்கும் தனித்தனியாக நோட்ஸ் எழுதியிருக்கிறாரு. இந்த இசை கோர்வை 45 நிமிடங்கள் நடந்து முடியுது. அற்புதமான ஒரு அனுபவம். இசையை ரசிக்கிறவங்கன்னு இல்லை, இசையை தெரியாதவங்க கூட அப்படி கட்டி போட்டு உட்கார வைக்கக்கூடிய ஒரு அனுபவம். நான் அந்த ஸ்டேஜை பார்க்குறேன், பிரம்மாண்டமான ஒரு அரங்கம். இவங்க எல்லாமே 6 அடிக்கு மேலே இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க 6 இசைக்கலைஞர்கள் லண்டன்லேருந்து வருகிறாங்க. எல்லாமே 6 அடிக்கு மேலே இருக்கிறாங்க. நல்ல ஒயிட்ஸ், வெள்ளைக்காரங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு இதில் இருக்கிறாங்க. பெரிய இசைக்கருவிகள்லாம் வச்சுட்டு இசைக்கோர்வையெல்லாம் முடிக்கிறாங்க. இப்போ முடித்த பிறகு நம்மால் மேடை ஏறுறாரு. இசைஞானியை மேடை ஏற்றுறாங்க. கடைசியாக அவருக்கான நன்றி சொல்வதற்கான ஒரு நேரமாக அந்த காட்சி முழுமையாக அந்த அரங்கத்தை முழுமையாக காமிக்கிறாங்க. பெரிய அரங்கு. ஏன்னா 80 பேர் இசைக்கலைஞர்கள் இருக்கணும்னா எவ்வளோ பெரிய அரங்காக இருக்க முடியும். அந்த அரங்கு ஒரு ஒயிட் ஷாட் வருது. அந்த ஒயிட் ஷாட்டில் இவங்க எல்லாரும், அத்தனை வெள்ளைக்காரர்களும் நிற்கிறாங்க. எல்லாருமே 6 அடிக்கு மேலே மிக பிரமாண்டமாக நிற்கிறாங்க, இசைக்கருவிகளோடு இருக்கிறாங்க. அந்த இசைக்கு பிறகு அவங்க மேலே எல்லாருக்கு மேலேயும் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. கோட் சூட்டில் இருக்கிறாங்க, அவங்களுடைய காஸ்டியூம் இதெல்லாம் இருக்குது. இசைஞானி அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் இங்கேருந்து இப்படி ஏறுறாரு. ஒரு சிம்பிளான ஒயிட் அண்ட் ஒயிட் அந்த ஜிப்பா வழக்கமாக போட்டிருக்கிறதுல அப்படி ஏறுறாரு. அந்த காட்சி அப்படி விரிவாக இருக்குது. நான் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறேன். அவ்வளோ பெரிய காட்சியில் இவர் ரொம்ப சின்ன மனிதர், ஒரு 5 அடி அதுக்குள்ளே தான் இருப்பார் தலைவர். அப்படியே அதுக்குள்ளே போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இவர் என்னவா இருப்பாருன்னு எனக்கு இருக்குது. மேலே ஏறி அந்த ஸ்டேஜில் போய் நிற்கிறாரு. விஸ்வரூபம் எடுத்து நிற்கிற மாதிரி இருந்துச்சு. மற்ற எல்லாம் சின்னதாக தெரியுறாங்க. மற்ற இசைக்கலைஞர்கள் அத்தனை பேரும் உயரம் குறைவாக இருக்காங்க. அத்தனை பேரும் நின்று அவருக்கு அவர் போ பண்ணி அவருக்கு பெரிய வணக்கத்தை செலுத்துறாங்க. இப்படி ஒரு இசைக்கோர்வை, இப்படி ஒரு இசை அனுபவத்தை எனக்கு கொடுத்த கடவுள் யானி அப்படின்னு கொண்டாடுறாங்க. அந்த இசை அறிவு தான் இன்னைக்கு இளையராஜாவை அவ்வளவு அழகா, அவ்வளவு தேஜஸா காமிச்சது. வேறு எது அவரை அழகா காமிச்சதுன்னு நினைக்கிறீங்க? அந்த அறிவு இருக்குல்ல, இசை அறிவு. இன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய உயரம் எங்கன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நான் சில உதாரணங்களை மட்டும் சொல்றேன். அப்ப ஒரு அறிவு அப்படிங்கிறது தான் அழகுன்னு நான் நம்புறேன், உறுதியா நம்புறேன். ஹசரத் அலி உங்க நிறைய பேருக்கு தெரியும், ஒரு மார்க்க அறிஞர், ஒரு அறிஞர் அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, செல்வமா அறிவா, எது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வணக்கம்,
அறிவுமதி என்ன வந்திருக்காங்க, வணக்கம். அந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்கறதுக்கு 10 அறிஞர்கள் போறாங்க. அவர் ஒரு அறிஞர் பெருமானா, அவர்கிட்ட கேள்வி கேட்கறவங்களும் அறிஞர்களா இருக்கிறாங்க. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இது ரெண்டுல ஏதாவது ஒன்று சொல்லுங்க, இதுதான் எங்களுக்கு வாழ்க்கைக்கான தீர்வு. செல்வம் முக்கியமா, அறிவு முக்கியமா, இதை மட்டும் சொல்லிடுங்க. நாங்க இந்த கேள்விக்கு எங்க எல்லாருக்கும் தனித்தனியா சொல்லணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. எல்லாருக்கும் சேர்த்துலாம் பதில் சொல்ல கூடாது, தனித்தனியா பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவர் தனித்தனியாக அழைத்து அவங்களுக்கான பதிலை சொல்றாரு. செல்வம் பெரிதா, அறிவு பெரிதா அப்படின்னு. அறிவுதான் பெரிதுன்னு தான் சொல்லுவார். உங்க எல்லாருக்கும் எதிர்பார்த்தது, கல்வியில் சிறந்தவர் அறிஞர், அவர் அறிவுதான் பெருசு, செல்வம் இல்லைன்றார். ஆனா இந்த அறிவுதான் பெரிது என்பதை 10 பேருக்கு சொல்றாரு, 10 விதமா சொல்றாரு. இந்த 10 விதமாக சொல்லக்கூடிய விஷயம் தான் நமக்கான பாடம் நான் நினைக்கிறேன், வாழ்க்கைக்கான பாடம் நினைக்கிறேன். அதுல அவர்கிட்ட முதல்ல போறவர்கிட்ட கேட்கிறாரு, அவர் சொல்றாரு, அறிவுதான்ப்பா பெருசு. முதல்ல போனவர் கேட்கிறாரு, ஐயா செல்வம் பெருசா அறிவு பெருசா? அறிவுதாயா பெருசு. அறிவு மகான்களுடைய சொத்து, தீர்க்கதரிசிகளோட சொத்து, அவங்கெல்லாம் அறிவோட இருந்திருக்கிறாங்க. ஆனா செல்வம் அப்படி இல்லை, அது கொடுங்கோலர்களுடைய ஒரு ஆயுதமாகத்தான் செல்வம் பயன்பட்டு இருக்கிறது வரலாறு முழுக்க அப்படின்னு சொல்லி ஒருத்தட்ட சொல்லிடுறாரு. அவர் ஓகே அறிவு அப்படின்னு போறாரு. 2வது நபர் போறார். 2வது போறவரும் அறிஞர். 2வது நபர் போகிறார். அவர் போகும்போது அவர்கிட்ட சொல்றாரு, அறிவு உங்களை காக்கக்கூடிய கருவி, செல்வம் அப்படி உங்களை காக்குமா? செல்வம் உங்களுக்கு ஆபத்தை தானே விளைவிக்குது, பணம் உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும், அறிவு உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றும், அறிவு தான் பெருசு போ அப்படின்றார். 2வது நபரும் கேட்டுட்டு போயிடுறாரு. 3வதாக இன்னொரு அறிஞர் போறாரு. அப்ப சொல்றாரு, நீ நிறைய பணம் வச்சிருக்கிற ஒருத்தனை போய் பாரு, அவங்களுக்கு எவ்வளவு நண்பர்கள் இருக்காங்க. நல்ல நண்பர்கள் ரொம்ப இருக்க மாட்டாங்க, ஆனா அறிஞனுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அறிவாளியாக இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு, இந்த சமூகத்தில் அறிஞனாக இருக்கிற ஒருத்தனுக்கு நண்பர்கள் அதிகம். எனவே நண்பர்கள் அதிகமா இருக்கணும் வாழ்க்கையில அப்படின்னா அறிவுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அனுப்புறாரு. 3வது நபருக்கும் சொல்றாரு. 4வது நபருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்றாரு, அறிவு கொடுக்க கொடுக்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், செல்வம் அப்படி அதிகரிக்காதே, செல்வம் கொடுக்க கொடுக்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்ப எது ஒன்று அதிகரிக்கிறதோ அதுதானே ஆகச்சிறந்தது, அப்ப அறிவு தான் பெருசு அப்படின்னு சொல்லி அந்த 4வது நபருக்கும் அறிவு தான் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்ரத் அலி அனுப்புறாரு. 5வதாக வாரி வழங்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு? அறிவுக்கு இருக்குது, செல்வத்துக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சொல்றாரு. அதே போல கால ஓட்டத்துல செல்வம் அழிந்து போயிடும், ஆனால் அறிவு அழிந்து போகுமா அப்படின்லாம் பல கேள்விகளை வச்சு 10 பேருக்கும் 10 விதமான அறிவுக்கான விஷயங்களை சொல்றாரு. நேரம் கருதி நம்ம ரொம்ப குறைக்கிறேன். செல்வம் ஒருத்தனுக்கு செருக்க உண்டாக்கும், ஆணவத்தை உண்டாக்கும், அழிவை உண்டாக்கும். அறிவு ஒருத்தனை ரொம்ப எல்லோராலும் போற்றக்கூடிய ஒரு மனிதராக மாற்றும், எல்லோரையும் மதிக்க கற்றுக் கொடுக்கும், பண்புள்ளவனாக மாற்றும். எனவே இந்த அறிவுக்கு தேவையான கல்வியில் ரொம்ப ரொம்ப அவசியம். அறிவு தான் ஒருத்தனுக்கான அழகு அப்படிங்கிறத அவரும் டிஃபைன் பண்றாரு. அறிவு ஒன்று தான் ஒருத்தனை அழகா மாற்றுது அப்படிங்கிறத பல நேரங்களில் நம்ம சொல்ல முடியும். அறிவு தான் அழகு அப்படின்னா அதுதான் அதிகாரம்னு நம்ம பல இடத்துல பார்த்துருக்குறோம். அறிவோட தான் நமக்கு அறிமுக உரை சொல்லும் போது மாண்புமிகு நீதியரசரை பத்தி சொன்னாரு. ஓய்வு பெற்ற நீதியரசர் மாதிரியா அவர் இருக்கிறாரு பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய எல்லா ஹீரோக்கும் அவர் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு இருக்காரு. திரைத்துறையில் இருக்கிற ஹீரோக்களுடைய ஆவரேஜ் ஏஜும் நம்ம ஏஜ் ஒண்ணுதான் சார். சார் ஹீரோக்களுடைய ஆவரேஜ் ஏஜ் உங்க ஏஜ் ஒண்ணுதான் சார். அவ்வளவு அற்புதமா இருக்கார் இல்லையா, அவ்வளவு அழகா இருக்கார் இல்லையா. அது பார்வையினால மட்டும் வரல, அவருடைய உடையோ அவருடைய அமைப்போ அவருடைய முக அழகு மட்டும் இல்லை, அவரிடம் இருக்கக்கூடிய அறிவு தான் அவரை இன்னும் அழகாக காமிக்குது. அவர் என்ன செஞ்சிருக்காரு, 36,000 தீர்ப்புகள் வந்திருக்கு அப்படின்னா அதுதான் அவருக்கு சமூகத்துல கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த மரியாதையாக இருக்கிறது. அந்த மரியாதையை கொடுக்கறது தான் அறிவாக இருக்கிறது. அந்த அறிவு தான் அழகு அப்படின்னா இன்னொன்னு பேரழகா இருக்கும். அது என்னது? ஈரோட்ல இருக்கிறோம், அறிவு தான் அழகு என்றால் பேரழகு இது. பகுத்தறிவு தான் பேரழகு. அறிவு அழகு என்றால் பகுத்தறிவு பேரழகு. பகுத்தறிவோடு இருக்கக்கூடிய மனிதன், அதுதான் இன்னைக்கு இலக்கிய சிந்தனை அமைப்பு சொல்லுது. பகுத்தறிவோடு இருக்கக்கூடிய மனிதர்களை, ஜனநாயக முறைப்படி இருக்கக்கூடிய மனிதர்களை, சமூகத்துல சக மனிதர்களை நேசிக்கக்கூடிய, சமூகத்துல சக மனிதனை குறைத்து மதிப்பிடாத அத்தனை உள்ளங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். நான் அடுத்து இருக்கக்கூடிய தலைப்புக்காக காத்திருக்கிறேன். எது முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அங்கிருந்து தான் இந்த தலைமுறையினுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை இருக்கு நான் நம்புறேன். எது முன்னேற்றம் என்பதில் ஒரு கிளாரிட்டி இல்லாம ஒரு தலைமுறை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது. அந்த எது முன்னேற்றம் என்பதை நீதியரசர் சொல்ல போறாரு. எனக்கு ஒரே ஒரு விஷயத்தோட நிறைவு செய்யறேன். அறிவு தான் அழகு, பகுத்தறிவு தான் பேரழகு. ஆனால் அறிவு மட்டுமே அழகல்ல, அதோடு சேர்ந்து இன்னொன்று சேரும்போது கூடுதலான ஒரு மரியாதை வரும்.
இந்த அறிவோட சேர்ந்து அறிவாக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கொண்டாடப்படுறாங்களா? ஹிட்லர் கூட அறிவாதான் சார் இருந்தான். அதனால அறிவு எல்லா நேரத்திலும் கொண்டாடப்பட்டுறாது. அந்த அறிவை அவர் எப்படி பயன்படுத்துகிறார், அந்த அறிவை இந்த சமூகத்திற்கு பயன்படுத்துகிறாரா, அந்த அறிவு என்ன விதமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதுல கூடுதலா ஒரு விஷயம் சேர்ந்ததுன்னா அதுதான் இன்னைக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். அறம் சார்ந்த மனிதராக இருக்கணும். அறிவோடு சேர்ந்து அறம் சேரும்போது ஆகப்பெரிய மனிதனாக அவர் மாறுகிறார். 1-2 உதாரணங்கள். அறம் சார்ந்த மனிதராக மாண்புமை நீதியரசர் இருந்திருக்காருன்னு நிறைய நீதி தீர்ப்புகள் இருக்கு, நிறைய தீர்ப்புகள் இருக்கு. ஒருத்தர் அறிவால அதிகாரத்துக்கு வந்துறார். அதிகாரத்தில் வந்ததுனாலேயே எல்லோருக்கும் நல்லது செஞ்சிட முடியுமானா முடியாது. எல்லா மனிதர்களையும் சக மனிதர்களாக நேசிக்கிறார்களானா இல்லை. அதிகாரத்துக்கு எவ்வளோ பேர் வராங்க? அதிகாரத்துக்கு வந்த அத்தனை பேருமே ஆகச்சிறந்த மனிதர்களாக மாறிட்டாங்களா? அவர்களுடைய செயல்கள் தான் அவர்களை ஆகச்சிறந்த மனிதர்களாக மாற்றுது. அதிகாரத்துக்கு வருவதற்கு அறிவு தேவை, கல்வி தேவை. ஆனால் அந்த அதிகாரத்தை சரியா பயன்படுத்துறதுக்கு அறம் அவசியமா இருக்குது. ஒரு தீர்ப்பு எனக்கு நினைவு இருக்கு, நிறைய தீர்ப்புகள் இருக்கு. நான் ரொம்ப யோசிச்சேன். சென்னை மெரினா கடற்கரையில அங்க கடை வைத்திருக்கக்கூடியவர்களை அகற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை இருக்குது. அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரமும் முக்கியம், அவங்களும் பாதிக்கப்படாமல் அவர்களுக்கான ஒரு தீர்வும் அவசியம் அப்படின்னு மாண்பமை நீதிமன்றம் நினைக்கிறது. ஐ திங்க் சுரேஷ் சந்திரா இருந்தாங்களா உங்களோட சேர்ந்து நீதியரசர் நேராக போனார். எங்கன்னா மெரினா பீச்சுக்கு நேராக போய், ஒரு நீதிபதி அங்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. நீதிமன்றத்துக்கு வழக்கு வருது, தீர்ப்பு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அங்கே எது போக வைக்குது? நேரில் போய் அந்த மனிதர்களுடைய தேவைகளை, அந்த எளிய மக்களுடைய பிரச்சனைகளை, அவர்களுக்கான உரிய நீதியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை எது உருவாக்குறது என்றால் வெறும் அறிவல்ல, அறம் சார்ந்த அவருடைய பார்வை தான் அதை உருவாக்குச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார். அப்ப அவர் ஒரு அறம் சார்ந்த ஒரு மனிதர் அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நாம உணர முடியும். பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஒரே ஒன்னோட நிறைவு செய்யற, உங்க எல்லாருக்கும் தெரிந்த மனிதர் ஆர் பாலகிருஷ்ணன். எனக்கு எப்பவுமே அது ஒரு மேடையில் அதை சொல்லாம நிறைவு செய்ய முடியாது. இந்த விஷயங்கள்ல ஐஏஎஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, பல்வேறு விதங்களுக்காக உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு எழுத்தாளராக உங்களுக்கு தெரியும், நல்ல பேச்சாளராக தெரியும், ஒரு ஆய்வறிஞராக தெரியும், தொல்லியல் ஆய்வுகள்ல சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்காக அவர் அவங்களுக்கு தெரியும். என்னோட உரையாடல்ல நான் அவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு அவரோட ஒப்புதலோட அதை நம்ம ஒளிபரப்பணும். ஒரு கேன்சர் சர்வைவர், உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அவர் கேன்சர் புற்றுநோயினால பாதிக்கப்பட்ட ஒருத்தர். ஆனா இப்ப நல்லா இருக்கார், நல்ல உடல் நலத்தோடு இருக்கிறார். ஒடிஷால முதலமைச்சருடைய அலுவலகத்துல அவருக்கு முதன்மை ஆலோசகராக இருக்கக்கூடிய இடத்துல தான் அவருக்கு இந்த பிரச்சனை வருது, இந்த உடல் நோய் வருது. அதுக்கு பிறகு அவர் உடனடியா சிகிச்சைக்காக அங்க பட்நாயக் அவர் சென்னைக்கு அனுப்புறாரு. சிறந்த மருத்துவமனையில் அவருக்கு ஆக சிறந்த சிகிச்சை கொடுக்கப்பட வேண்டும், மிக முக்கியமான மனிதர், அவருக்கு எல்லா விதமான நல்ல சிகிச்சையும் கொடுங்கள் அப்படின்னு நேரடியா அவரே தலையிட்டு மருத்துவமனைக்கு சொல்லி அவருக்கான ஆகச்சிறந்த சிகிச்சைகளை கொடுத்து மீண்டும் அவர் ஒடிஷாவுக்கு போறார். நல்லபடியா ஒடிஷா திரும்புறார் ஆர் பாலகிருஷ்ணன். உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது, அவர் எழுதியிருக்கக்கூடிய அத்தனை புத்தகம், கிட்டத்தட்ட 90% புத்தகங்களும் ஆய்வறிக்கைகளும் அவர் கேன்சர்லேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு எழுதியது, பேசியது, மணிக்கணக்கா உரையாற்றிட்டு இருக்கிறாரு. இங்கேயும் ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய மனிதர். இப்ப விஷயம் அது இல்லை. அங்க போன பிறகு ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கிறார். முதலமைச்சருக்கு ஒரு ஆலோசனை சொன்னா முதலமைச்சர் என்ன வேணா செய்வார் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார். நம்பிக்கை பெற்ற ஒரு அதிகாரியா இருக்கிறார். அவருடைய அறிவு அவரை அந்த இடத்துல அமர்த்தி இருக்கிறது, அந்த அதிகாரத்தில் அமர்த்தி இருக்கிறது. ஆனால் ஒரு அறம் சார்ந்த மனிதர் என்ன செய்வார் அப்படிங்கிறத அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தீர்மானிச்சது. அங்க போன உடனே யோசிக்கிறாரு, ஒடிஷால இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய எனக்கு இந்த சிக்கல் வருது, புற்றுநோய் வருகிறது, அடுத்து என்னங்கிற கேள்வி வருது. அப்படிங்கும் போது எனக்கு ஒரு வாழ்க்கை, எனக்கு நல்ல ஒரு சிகிச்சை கிடைச்சிச்சு. ஆனால் ஒடிஷாவில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு ஒன்று என்றால் என்ன செய்வது, புற்றுநோய் சிகிச்சைக்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அறம் சார்ந்த மனிதரான பாலகிருஷ்ணனுக்கு வருது. அவர் முதலமைச்சரோடு பேசுகிறார். நாம புற்றுநோய் சிகிச்சைக்கான ஃபெசிலிட்டிஸை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு மருத்துவமனைகளில் உருவாக்க வேண்டும், அதுதான் சாமானிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும்னு தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லி அதை செயல் வடிவத்தில் கொண்டு வந்தார். அப்ப அறம் சார்ந்த ஒரு மனிதர்
அறிவின் மூலமாக அதிகாரத்திற்கு போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. எனவே அறிவுதான் அழகு, பகுத்தறிவுதான் பேரழகு. அறம் சார்ந்த மனிதராக இருக்கும்போது சமூகத்தின் ஆகப்பெரிய ஆளுமைகளாக சமகாலத்தில் மட்டும் இல்ல, வரலாறு பேசக்கூடிய மனிதர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் தான் இந்த சமூகத்தை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்படியான மனிதர்களை கொண்ட இலக்கிய சிந்தனை பேரவை அமைப்பின் இந்த நிகழ்வுல பங்கேற்று பேசக்கூடிய வாய்ப்பு அமைந்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.